இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் அது எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, அதை பல பேர் நம்புகிறாங்களே, அது நிஜமா? அப்படி கொடுக்கும்னா அது எப்படி கொடுக்குது, எங்கேருந்து கொடுக்குது, என்ன வழியில் கொடுக்குது? இப்போ இதை பற்றின புரிதல், முதல்ல அது கொடுக்குதா இல்லையா, எங்கேருந்து எப்படி இயங்கி எப்படி கொடுக்குது அப்படின்ற புரிதல் வேணும்னா பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து எப்படி எந்த இடத்துலேருந்து அது தொடங்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது, அதன் பின்னணி என்ன, வரலாறு என்ன, அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள், இந்த கோள்கள், கேலக்ஸி, பிளாக் ஹோல், கருந்துளைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துட்டுருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து உருவானது, பிரபஞ்சம் எப்படி உருவாக்குனது, இதன் மூலமாக ஆற்றலை அது எப்படி உருவாக்குகிறது, பிரபஞ்சத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்றத A to Z ஆரம்பத்துலேருந்து அது படைக்கப்பட்ட ஆரம்ப புள்ளியிலேருந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமை வரைக்கும் நமக்கு புரிதல் இருந்தால் தான் அதுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து நம்ம எனர்ஜியை உள்வாங்கிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்ற வழிமுறைகள் வந்து நமக்கு புரியும். அதனால் இந்த பிரபஞ்சம் பற்றிய ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற தொடருடைய முதல் வீடியோ இது. இப்போ இந்த அறிமுக வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்டம், அதில் நம்ம எங்கே இருக்கோம், நம்மளுடைய பூமி, நம்மளுடைய சூரிய குடும்பம் எங்கே இருக்குது, இதனோட கேலக்சியில் எங்கே இருக்குது, மில்கி வே கேலக்சியில் எங்கே இருக்குது, இந்த யூனிவர்ஸோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு மிகப்பெரியது அப்படின்றத விஷுவலாக உங்களுக்கு காமிச்சு விளக்க போகிறேன். இந்த புரிதல் ஆரம்பத்தில் இருந்தால் தான் அதுக்கப்புறம் இது படைக்கப்பட்ட வரலாறை நம்ம புரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வாழ்கிற பூமி இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடைய அளவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல ப்ளூட்டோனோடது 2400 கிலோமீட்டர் கீழே போட்டுக்கிட்டே வரோம் பாருங்க. மூன், நிலா, அதே மாதிரி புதன் 4900 கிலோமீட்டர், மார்ஸ், செவ்வாய் 6800 கிலோமீட்டர், வீனஸ், வெள்ளி 12000 கிலோமீட்டர் குறுக்களவு, பூமி 13000 கிலோமீட்டர் குறுக்களவில், கெப்லர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, இது 30000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, நெப்டியூன் 50000 கிலோமீட்டர், யுரேனஸ் 51000 கிலோமீட்டர் குறுக்களவு, சனி கிரகம் 1,20,000 கிலோமீட்டர், ஜூபிட்டர் 1,40,000 கிலோமீட்டர். இது அத்தனைக்கும் மேல உள்ள நம்ம சூரியனோட குறுக்களவு என்ன தெரியுமா? 14 லட்சம் கிலோமீட்டர். பூமியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிற நிலா ஆக்சுவலா எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுங்களா? 2,52,088 மைல். இதனோட குறுக்களவுல நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள அத்தனை கிரகங்களையுமே அப்படியே நம்ம அடிக்கிடலாம். இப்போ ஒரு கிரகமும் எந்த அளவுக்கான தூரத்தில் இருக்கு, எவ்வளோ சைஸ்ல இருக்கு. இப்போ வியாழன் கிரகத்தினுடைய அந்த கண் போன்ற பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பூமி எடுக்கலாம். வியாழன் கிரகத்துக்கு உள்ளேயே 1300 பூமிகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சனி கிரகம். சனி கிரகத்துல 9 பூமிகளை குறுக்கால எடுக்க முடியும், அவ்வளவு பெரியது இது. சனி கிரகத்தை சுத்தி இருக்கிற அந்த தூசி, அந்த ஒரு தூசியோட அளவு ஒரு இமயமலையோட சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சூரியனுக்கு குறுக்கே 100 பூமிகளை குறுக்கால எடுக்க முடியும். சூரியனுக்கு உள்ள நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள அத்தனை பிளானட்ஸையும் போட்டோம்னா 600 முறை ஃபில் பண்ணலாம், அவ்வளவு பெருசு இந்த சூரியனோட சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சூரிய குடும்பத்தினுடைய தூரத்துல நம்ம எங்க இருக்கோம், இதுதான் பூமி. இப்போ நிலால இருந்து பூமியை பார்க்கும்போது இப்படிதான் தெரியும், மார்ஸ்ல இருந்து பூமியை பார்க்கும்போது இப்படிதான் தெரியும், சனில இருந்து பூமியை பார்க்கும்போது இப்படிதான் தெரியும், நெப்டியூன்ல இருந்து பூமியை பார்க்கும்போது இப்படிதான் தெரியும். ஆக்சுவலா எவ்வளவு தூரத்தில் அது இருக்குன்னா 4 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரம். 1 பில்லியன்னா 100 கிலோமீட்டருங்க. அப்படின்னா நீங்க கணக்கு பண்ணீங்க நம்ம சூரிய குடும்பத்தினுடைய மொத்த தூரம். இப்ப நம்ம இங்க போடுறோம் பாருங்க, இதுக்கு மேல கிலோமீட்டர் கணக்கு நம்ம போட முடியாது, ஏன்னா கால்குலேட்டர்ல போட முடியாது. அதனால வந்து சயின்டிஸ்ட் வந்து 2 அளவை வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா சூரியன்ல இருந்து நம்ம பூமி எவ்வளவு தூரத்தில் இருக்கு, அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர், அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்றத AU அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி லைட் இயர்ஸ், ஒளி ஆண்டு. ஒளி ஆண்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒளி லைட் ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். இது ஒரு நிமிஷத்துல இந்த 3 லட்சத்தை 60ஆல பெருக்கிக்கிங்க, அது எவ்வளவு தூரம்னு வரும்போது ஒரு நிமிஷத்துல அது போகக்கூடிய தூரம். அதே மாதிரி அந்த விஷயத்தை 24ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு நாள்ல அந்த ஒளி எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது. அந்த வர்ற விடைய
365 பெருக்குனீங்கன்னா தான் ஒளி வந்து ஒரு ஆண்டுல ரெஸ்டே எடுக்காம தொடர்ந்து அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்ணா எவ்வளவு தூரத்தை அடையுமோ அதுக்கு பேர் தான் ஒரு லைட் இயர். அதனோட அளவு என்ன தெரியுங்களா? சூரியன்ல இருந்து அடுத்து உள்ள பெரிய ஸ்டார் சிரியஸ் அதனோட கிலோமீட்டர் சொல்றோம் எல்நாத் எவ்வளோ 58,000 கிலோமீட்டர் பெருசுங்க அது. அதே மாதிரி ஆர்க்டரஸ்ன்ற ஒரு ஜெயண்ட் ஸ்டார், நம்ம சூரியன் மாதிரி நட்சத்திரங்கள் இவை எல்லாமே இது எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு சூரிய குடும்பத்தையே உள்ள அடக்குற அளவுக்கான சைஸ்ல இருக்கு. அன்டாரஸ்ன்ற சூப்பர் ஜெயண்ட் ஸ்டார் மிகப்பெரிய ஸ்டார் இது. இதே மாதிரி கன்னிஸ் இது வந்து இதெல்லாம் ஸ்டார் எவ்வளவு மிகப்பெரிய ஸ்டார்னு பார்த்துக்குங்க. இந்த சைஸ்லாம் கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஸ்டார் இருக்கு. இதையும் தாண்டி இருப்பது கருந்துளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளாக் ஹோல் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் பிளேசர் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்தது குவாசர், கருந்துளையிலேயே மிகப்பெரிய கருந்துளை. இதோட அளவு என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம லைட் இயர்ஸில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து ஐ ஆஃப் காட், கடவுளின் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடவுளின் கண் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12,000 வருடத்துக்கு முன்னாடி ஒரு நம்ம கிட்ட நம்மள்கிட்ட ஒரு 650 லைட் இயர்ஸ் தூரத்தில் ஒரு விஷயம் வெடித்து ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்து அதுலேருந்து உருவான இந்த நெபுலா தான். இதனுடைய அளவை தான் நம்ம சொல்கிறோம். 650 லைட் இயர்ஸ்னால் எவ்வளவு தூரத்தில் அது இருக்குன்றதை பார்த்துக்குங்க. அதோடைய சைஸ் என்னன்னா 2.6 லைட் இயர்ஸ் அகலத்தில் அது இருக்கு. இது கற்பனையே பண்ண முடியாது. அடுத்தது ஹெட் ஹார்ஸ், குதிரை தலை, ஈகிள், இது எல்லாமே நெபுலாங்க. இந்த மாதிரி பெருவெடிப்பின் மூலம் உருவானது. அடுத்து நம்மளுடைய கேலக்ஸி மாதிரி இருக்கக்கூடிய சிறிய கேலக்சிகள், டேரண்டுலா, இதெல்லாம் லைட் இயர்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு இப்போ இதுதான் நம்மளுடைய பால் வீதி மில்கி வே யூனிவர்ஸ்னுடைய படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இதுதான் மில்கி வே கேலக்ஸி. இதனோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. எவ்வளவு பெரியது, இதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை இது உள்ள வச்சிருக்கு. 1 லட்சம் லைட் இயர்ஸ் அகலத்தில் உள்ளது. அதை வந்து நம்ம கிலோமீட்டர்லையோ மைல் கணக்குலையோ போட்டோம்னா இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த அளவு தான். இதை படிக்கவே முடியாது. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய குடும்பம் இந்த ஒரு சின்ன புள்ளியா தான் காட்டப்படும். அப்படின்னா அதனுடைய சைஸ் என்னன்னு பாத்துங்க. நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சியினுடைய சைஸ் என்னன்னு பாத்துங்க. இப்போ இதை விட மிகப்பெரிய கேலக்சிகள் எல்லாமே இருக்கு. லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்கு. நம்ம வானத்தில் பார்க்கறதுலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவை எல்லாம் கேலக்சிகள். அதே மாதிரி இப்போ நம்ம வானத்தில் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இவை எத்தனை நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு பாருங்க அந்த அண்ட சராசரத்தில். இப்போ நம்ம பார்க்கறது அதனுடைய ஒரு பகுதி தான். இதை நம்மளால் அளவிடவே முடியாது. நம்ம மனிதர்கள் எவ்வளவு தூரம் போய் பார்த்துருக்காங்கன்னா இந்த பெருவெடிப்பின் மூலமா இங்கே உருவான விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் நம்ம போய் பார்த்துருக்குறோம். அதை பற்றின விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது நோன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நோன் யூனிவர்ஸில் தான் இவ்வளவு கேலக்சிகளும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு. நம்மளுடைய இதனோட முடிவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வால் மாதிரி அது வந்து அங்கே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அந்த சின்ன பகுதி பார்த்தீங்களா, இப்போ இதை சுற்றி நம்மளை சுற்றி 360 டிகிரியில் எவ்வளோ இருக்கும் பாருங்க. இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய மாபெரும் கேலக்சி. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கடைசியா நம்ம இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளி, ஒண்ணுமே இல்ல, தி கிரேட் நத்திங் அப்படின்னு இருட்டாவே இருக்குது. எவ்வளவு லைட் இயர்ஸ் கீழே போய்கிட்டு இருப்பாருங்க. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான ஒரு வெற்றிடம் வந்து இருக்கு. இது ஏன் இருக்கு, அதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்றத நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். இது மொத்தம் சேர்ந்தது தான் நோன் யூனிவர்ஸ். இவ்வளவுதான் யூனிவர்ஸ்ன்றது கிடையாது. நம்ம பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உள்ளது. இப்ப ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு ஒன்று விட்டுருக்காங்க. மேபி அது வந்து இதையும் தாண்டி இந்த பெருவெடிப்பு அதுக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் என்ன நடந்ததுன்றதை டோட்டலாக நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும். இன்னும் பிரம்மாண்டங்கள் காத்திருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH.